மத்தொன்னும் வேண்டாம் மனமே மதிலரங்கர் கத்தினம் மேய்த்த கடலினக்கு உத்த திருமாலை பாடும் ஸ்ரீ தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. தவத்துளார் தம்மிலல்லேன் தனம் படைத்தாரிலல்லேன் உவத்த நீர் போல எந்தன் முத்தவர் கொன்னுமல்லேன் துவத்த செவ்வாயினார்க்கே துவக்கரத் துரிசனானேன் அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமாக நகருளானே. 31வது பாசுரம் இப்பாசுரம் திருமாலையிலே. போன பாசுரத்தாலே ஆழ்வார் நம்மிடத்திலே நல்லது எதுவும் இல்லை என்று சொல்ல பெருமான் அவரிடத்தில் கேட்கிறார், மோக்ஷோபாயமாக வேறதான் பண்ணிருக்கிறான். அதாவது வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதாவது தானங்களை பண்ண வேணும், தர்மங்களை பண்ண வேணும், யஜ்யங்களை பண்ண வேணும், யாகங்களை பண்ண வேணும், அன்னதானங்களை ததியாராதனங்களை பண்ண வேணும், இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இது ஏதானும் செய்ததுண்டா என்று கேட்க அவர் சொல்றார், அதெல்லாம் ஒண்ணுமே நம்மகிட்ட கிடையாது என்று சொல்லுகிறார். சரி, இதுல ஏதானும் ஒண்ணு பண்ணி இருந்தால் பெருமாள் என்ன சொல்றார், உமக்கு ஒரு வழி வைத்துள்ளோம், என்ன பண்றோம் தெரியுமா, மோக்ஷோபாயமாக சில விஷயங்களை, அதாவது உபாயமாக, ஏன்னா மோக்ஷோபாயம் அப்படிங்கிறது மோட்சத்துக்கு உபாயமாக, இது எப்படி இருக்கணும்னா சித்த உபாயமாகத்தான் எல்லாமே. எம்பெருமானுடைய திருவுள்ளம் தான் கடைசியா ஜட்ஜ்மெண்ட், அதான் ஜட்ஜ்மெண்ட். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இது பண்றதுனால அது கிடைக்கும், இது பண்றதுனால அது கிடைக்கும், இது பண்றா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது ஜோதிஷ்டோமேன ஸ்வர்காமே ஜேத அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஜோதிஷ்ட ஹோம யாகம் பண்ணினால் சொர்க்கத்துக்கு போய் சேரலாம். பண்ணலாமா? பண்ணா திரும்ப அங்கேதான் வரணும். அதே போல ஒரு புத்திரகாமேட்டி யாகம் பண்ணினால் புத்திரனை பெறலாம். பண்ணலாமா? சரி, சேனை யாகம் பண்ணினால் நம்முடைய எதிரிகளை தொலைக்கலாம். பண்ணலாமா? இதெல்லாம் வேதங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் சில விஷயங்கள்லாம் சொல்லுது. இதெல்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு பிரயோஜனாந்தரபரனாக ஒரு காரியத்தை பண்றோம். அதை பண்ணாலுமே கொஞ்சம் பெருமாள் பிரீத்தி அடைஞ்சோம்னா, என்னதான் இருந்தாலும் வேதத்தை கொஞ்சம் நினைக்கிறானோ இல்லையோ, சாஸ்திரங்களை கொஞ்சம் வாசனை வச்சிருக்கானோ இல்லையோ என்ன நினைக்கிறான். அதுக்காக பெருமாள் சொல்றார், ஆழ்வீர் இது மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா கூட நீர் பண்ணதை நான் கொஞ்சம் கொஞ்சமா உமக்கு நம்ம மேலேயே ஆசையை ஏற்படுத்தி விடுறேன், ஏற்படுத்திட்டேன்னா நம்மையே வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னா அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னுட்டார். சரி, போன பாசுரத்துக்கு இந்த பாசுரத்துக்கு என்ன தொடர்பு? போன பாசுரத்துல ரொம்ப பொறாமையே வழிபடைவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த பாசுரத்தாலே நான் அது மாத்திரமல்ல, விஷயாந்தரத்தில் ஈடுபட்டு கொண்டு சப்தாதி விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டு கிடக்கிறேன், என்னுடைய பிறவிய வியர்த்தம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். தவத்துளார் தம்மிலல்லேன். சரி, யஜ்யேன தபசா, யஜ்யங்கள்லாம் பண்றா, யாகங்கள்லாம் பண்றா, சில வேதத்தை ஒத்துக்கொண்டு பண்ணக்கூடிய நிறைய ரிஷிகள்லாம் இருக்கா, பெரிய அந்தணர்கள்லாம் இருக்கா, இந்த வேதாந்திகள் எல்லாம் இருக்கா. இவாள் கூட சேர்ந்து ஏதாவது யஜ்ய யாகங்கள்லாம் ஏதாவது பண்ணதுண்டா, அதுக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணது உண்டானா அந்த பக்கமே போக மாட்டேன், அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி, வேதத்துல சொல்லியிருக்கே, குறைஞ்சபட்சம் அதுவாது பண்ணிடா. என்னது என்ன கேட்டா, ஸ்நாத்வா புஞ்சீதன்னு சொல்லியிருக்கு. ஸ்நாத்வா புஞ்சீத அப்படின்னா குடித்து குடி, அது கூட பண்ண மாட்டேன், நான் அந்த பக்கமே போறதில்லை. அப்படின்னா தவத்துளார் தம்மிலல்லேன், தவம் பண்ணுபவர்கள் பக்கத்துல, தபஸ் பண்றவா பக்கத்துல நான் போறதே கிடையாது. ஏன்னா பகவான் என்ன சொல்லியிருக்கான், காரணத்து தேயகான்னு சொல்லியிருக்கான், தியானம் பண்ண முடியும். ஏன்னா தபஸ் பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த விஷயம், ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றது. அப்படி பண்ணணும்னா அதுக்கு மனசு தான் சுத்தமா இருக்கணும். இந்த மனசு சுத்தமாக இருந்தால் அது கொண்டு எம்பெருமானை சேவித்து விடலாம். ஆனா அதுதான் முன்னாடியே இல்லைன்னு சொல்லிட்டார். இப்ப தபஸ் இருக்கிறவா பக்கத்துலயும் நான் போறது கிடையாது, அவளுக்கு நல்லவனே கிடையாது. அது போனா நான் கெடுத்துருவேன். காரியங்கள் பண்ணணும்னா உடனே அதுக்கு ஏதாவது உண்டது சொல்லி எத்தையாவது நிறுத்துறதுக்கு வழி பண்ணிடுவேன். தவிர தவத்துளார் தம்மிலல்லேன்,
மேலைக்கு சொல்றா. ஏன்னா இந்த யஜ்யாகங்கள்லாம் பண்ணா அது கொண்டு எம்பெருமானை அது ஒரு உபாயமாக மோட்சோபாயமாக நினைத்து பண்ணுபவர்கள் உண்டு. அந்த வழியிலே எனக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை, பண்ண மாட்டேன். பண்ணா கூட அதை தடுத்துடுவேன். ஏன்னா அவ்வளவு ரொம்ப நல்ல வியக்தி நான் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் கேட்டா தனம் படைத்தாரிலே பணங்காசெல்லாம் நிறைய. ஏன்னா இது ஆழ்வார் கேட்கிற போது நிறைய பணங்கள்லாம் வச்சு நிறைய தவறான வழிகளில் பணத்தை சம்பாதித்தா கூட அது தான தர்மங்களுக்கு கூட தான் நல்லதுன்னு சொல்லுது. பிரகதாரண்யத்தில் சொல்றா. ஏதோ எங்கேயோ எப்படியோ சம்பாதித்தா கூட அதை கொடுப்பதிலே தான தர்மங்களை நல்லதுக்காக கொடுத்தோம் என்னால் அதுவும் நல்லது சிறந்தது என்று சொல்லுகிறது. அப்படி இருந்தா அது மாதிரி ஏதாவது பண்ணிருக்கிறான்னா அதுவும் இல்லைன்னா தனம் படைத்தாரும் இல்லே. பணங்காசு இருந்தாலும் அதை செலவு பண்ண முடியும், நல்லா செலவு பண்ணும். அதை நல்லதுக்கு பண்ணி நல்லதுக்கு கொடுத்து நல்லதுக்கு செய்தால் அது நல்ல விதமாக இருக்கும். அப்படியும் நான் பண்ணல. அதை பண்ணிவிட்ட பிற்பாடுமே கூட சாத்விகமான தானமாக இருக்க வேண்டும். ராஜச தானமாகவோ தாமச தானமாகவோ இருக்கக்கூடாது. கொடுக்கிறத கொடுத்தோம் என்கிற எண்ணம் இல்லாமல் கொடுக்க வேண்டும். கொடுத்துட்டு நாம் கொடுத்தோம் அல்லோம் எம்பெருமான் கொடுத்தாங்கிற எண்ணத்தோடு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் கண்ணன் கீதையில தானங்களை பத்தி சொல்ற போது நிறைய சொல்றார். அந்த மாதிரி நான் பண்ணதில்லை. பண்ணதுக்கு அப்புறம் ததியாராதனை பண்ணுவோம், தானங்கள் சாப்பாடு போடுவோம், நிறைய எல்லாருக்கும் கொடுப்போம். அப்படி பண்ணேன்னா அதுவும் நான் பண்ணல. அந்த ஓட்டிலையும் நான் எல்லா பக்கத்துலையும் போக மாட்டேன், பிடிக்காது. தவத்துளார்தம் மிலல்லேன் தனம் படைத்தாரும் அல்லேன். மேலே சொன்னார் பந்துக்களுக்கு ஆளும் நல்லவரா இருக்கிறா. பந்துக்கள் கூடவெல்லாம் கொஞ்சம் சுகமா உண்டானா பந்துக்கள்லாம் என்னை பார்த்தாலே என்ன ஒரு நாள் அவள் பார்த்துட்டா என் முகத்துல முடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு அன்னைக்கு விடிஞ்ச மாதிரி தான். விடிஞ்ச மாதிரிதான் என்ன அர்த்தம், ஒரு காரியமும் நல்லதே நடக்காது. ஏன்னா என்னோட நான் நினைக்கிற நினைப்பு இருக்கே அவ்வளவு தீமையானது. ரொம்ப தீங்குள்ளம் படைத்தவன், தீய எண்ணம் படைத்தவன். அதனால நான் எப்படி இருக்கேன் பந்துக்களுக்குன்னா, ஞாதிகள் இருக்கா தாயாதிகள் இருக்கானா அவளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும். அப்படின்னா பொதுவாக இவாளுக்கு தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. இல்லாதவர்கள் ஆறாக இருந்தாலும் அவர்களுக்கு தானத்தை கொடுக்க வேண்டும். வேற ஊருக்கெல்லாம் போறோம், யாத்திரங்கள் கஷேத்திராடனங்கள்லாம் போறோம்னா இல்லாதவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும். அப்படி நான் கொடுத்தேன்னா அதுவும் கொடுக்கல. உவர்த்த நீர் போல, கடல் நீரை போல உப்பு கரிச்சு போயிட்டேன் நான். உப்பு கரிக்கிறதுனா அது ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? யாருக்கான பிரயோஜனம் இருக்குமா? பிரயோஜனமே இருக்காது இல்லையோ. அப்ப நான் எப்படி இருக்கேன்னா உப்பு கரித்தவனை போலே உள்ளேன். என்னோட பந்துக்கள் எனக்கு உத்தவர்கள்னு சொன்னா என்னை பார்த்தா ஓடுவான். ஏன்னா இவனை பார்த்துட்டா நாளைக்கு என்னமா விடியுமோ தெரியாது. இவன் ஒரே பொறாமையை உருவெடுத்தவனாச்சு, நல்ல எண்ணமே துளி கூட கிடையாது, தீங்கு எண்ணமே படைத்தவனாயிட்டு. இப்படி இருக்கிற இவனோட நான் போய் பார்த்தேன், நான் அவ்வளவுதான் படுகொழில விட வேண்டிதான் அப்படின்னு என்னை பார்த்தாலே கரிக்கும்படியாக நான் நடந்து கொண்டு உள்ளேன். ஏன்னா என்னோட சுபாவம் அந்த மாதிரி. அதனால நான் என்ன சொன்னேன், ஒருத்தனீர் போல எந்த முத்தவர் கொன்றும் அல்லேன். ஒரு பிரயோஜனமும் கிடையாது, சொந்தக்கார ஆளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பெருமாள் கேட்டார், சரி தவத்துளார் தம்மில் இல்லேன்னு சொல்லிவிட்டி, தவங்கள் பண்றவங்கள் தபஸ் பண்றவா பக்கத்துல போறது இல்லைன்னு சொல்லிவிட்டி, தனம் படைத்தாரும் இல்லேன்னு சொல்லிவிட்டி, தானங்கள் பண்றதில்லை, யஜ்யங்கள் ததி ஆராதனங்கள் இதெல்லாம் ஒன்றும் பண்றதா தெரியலன்னு சொல்லிவிட்டி, பரவாயில்ல. சரி பந்துக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு, நல்லவரா இருக்கீரா? அதுவும் கிடையாது. எதுவும் நம்மள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. பார்த்தா ஓடுவா, தலைதறிக்கும், வண்டாடாகும், அப்படின்னு ஓடிவிடுவான். அப்ப இவன் நான் எப்படி இருக்கேனா, என்னால் உப்பு கரிச்சு போயிட்டேன், என்னை பார்த்தாலே ஓடுவர்கள். அப்படி உவர்த்த நீர் போல எந்தன் உத்தவர்க்கு ஒன்றுமல்லே, ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கேனா. சரி வேற எங்கதான் போவீர்? ஏன்னா ஸ்திரீகள்லாம் அவர்கள் அந்த சிவந்திருக்கக்கூடிய அதரத்தை காண்பித்து நம்மை அந்த வழிபழக அந்த அழக காமிச்சு நம்மளை கவர்கிறார்களோ இல்லையோ, அந்த ஸ்திரீகள் பக்கத்துல போவேன். எப்படி? துவர்த்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிசனானேன். அவர்கள்லாம் நம்மள, ஏன்னா அவள்கிட்ட நிறைய கோளாறெல்லாம் இருக்கும். இந்த கோளாறெல்லாம் வெளியில் தெரியாதபடிக்கு சிவந்த அதரங்களை வைத்துக் கொண்டு அவனை கவர்ந்து அவன் பால் ஈர்த்து அவனை வச்சுட்டு நல்லா பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிடுவான். இவன் என்ன பண்ணுவான், அவர்களோட இருப்பான். அப்படி இருந்தா ஒரு நாள் என்ன ஆகுனா, அவர்கள் கூட இவன் ரொம்ப மோசமானவனா இருக்கானா,
இவன் நம்மளையே என்ன செய்தி கேட்கிறான். இவனை எப்படியாவது விட்டு இவனை கிளப்பி விட்டா தேவலான்னு சொல்லி அவர்கள் கிளப்பும்படிக்கு இவன் கள்வனாக இருக்கிறான். துரிசனானேன், துரிசன் கள்ளன். துவக்கர செவ்வாயினார்க்கே துவக்கர துரிசனானேன். அவர்கள்ட்ட நிறைய கோளாறு இருந்தாலும் அந்த கோளாறுகளை எல்லாம் மீறி அவர்கள் இவனை ஈர்க்கிறார்கள். ஈர்த்தான் இவன் போயிட்டான். அங்க போயும் கூட அவன் என்ன பண்ணிட்டான், துவக்கர துரிசனானேன், அவர்களும் இவனை தள்ளி விடுற அளவுக்கு போயிட்டான். அந்த அளவுக்கு மோசமானவனா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றார், அவத்தமே விரவிதந்தாய். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு வீணாக்கி விட்டீரே. பெருமாளை பார்த்து சொல்றார், எப்படி என்ன இப்படி வீணாக்கி விட்டீரே, என்னோட என்னோட பிறப்பு இப்படி ஆயிடுத்து. இது யாரு? பெருமாளுக்கா? பெருமாள் கொடுத்தது ஜன்மா கொடுத்துருக்க. ஜன்மா இவனோட கர்மாவினால ஏற்பட்டது. இவன் என்ன பண்ணானோ பாப புண்ணியங்களினுடைய அடிப்படையாக வசமாக இவன் பிறந்தான். பிறந்துட்டு நல்லது பண்ணணுமோ இல்லையோ, அதை பண்றதை விட்டுட்டு தீயதை பண்ணிட்டு பெருமாள் நீ தான் பண்ணிவிட்டேன்னா. ஒரு கிணத்துக்கிட்ட ஒரு குழந்தை இருக்கு, ஓடிட்டு விளையாடிட்டு இருக்கு, அது விழுந்துருதுன்னா தாயை தான் முத்தம் சொல்லுவா. இவெல்லாம் சரியா பார்த்துக்கல, கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்டான்னுவா. இப்ப இவர் கதி இப்படித்தான் இருக்கு. இவருக்கு எல்லாத்தையும் கொடுத்தா பெருமாள் இவர் நல்லதை பண்ணி நல்லதை அடைந்து பெருமான் அடைவதை விட்டுட்டு இவர் இந்த காரியம் எல்லாம் பண்ணிருக்கார். தவத்துளார் தம்மிலே தனம் படைத்தாருமல்லே துவத்த, அதாவது உவத்த நீர் போல எந்த முத்தவர் கொன்னுவல்லே, அதாவது துவத்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிசனானேன்னு இவர் இந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு கடைசியில பெருமாளை நீ என்ன இப்படி வச்சுட்டியே அப்படின்னு அவத்தமே பிறவி தந்தாய். இந்த மாதிரி ஒரு பெருவியை கொடுத்துட்டே பெருமாளை நீ கொடுத்துருக்கலாமா? இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கப்படாது, நீ பண்ணதுனாலதான் நான் இந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னா அவத்தமே பிறவி தந்தாய் சொல்லலாமா பெருமாளுக்கு? அந்த பிராப்தமும் இல்லாம படுத்தே பெருமாளே. இவரை பெருமாளை காணோம். அரங்கமான கருளானே, இவர் யாரு? வடிவழக காமிச்சு குணத்தை காண்பித்து அவனுடைய சொரூப ரூப குண விவ ஐஸ்வர்யங்களை காண்பித்து இவன்பால் ஈர்த்து ஆதரம் பெருக வைத்த அழகனாக இருந்து இவர் பக்கத்துல ஈர்த்து அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கவனும், மோட்சத்தை கொடுக்கவனும், அவனுக்கு எல்லா நல்லதும் பண்ணணும்னு நினைத்து கொண்டு அதுக்காக தானே படுத்துருக்கார் பெருமாள். அரங்க மாநகருளானே, அரங்கமானகர்களே சனித்துக் கொண்டிருக்கக்கூடியவன், அவனுடைய அழகு, வடிவழகு, குணம், கல்யாண குணம், அப்படி அவன் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய சயனம் நம்மளை ஆட்படுத்துவதற்காக இருக்கு. அப்படி இருக்கிறத விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான், அதாவது ஆழ்வார் என்ன பண்றார், இவர் சொல்றது போல யாருக்குன்னா நமக்காக தான். ஆழ்வார் அப்படியா? நம்மளுக்கு சொல்லணுமோ இல்லையோ, நேரம் சொன்னா ஒத்துணுவானா? சரி, அவர் மேல ஏற்றி வச்சுட்டு சொல்றாரு அவர். அப்படி எனக்கு இப்படி பண்ணிவிட்டீரே ஆழ்வார், அது கூட நமக்கு ஏற்படாம படுத்து. எப்படி? அவத்தமைய விதந்தா இறங்கமானவரோட ஆனே, பெருமாளே உன்னை சேர்ந்து நான் உன்னோட நல்லத பத்தி உன்னை சேர்வதற்கு அல்லாமல் நான் இப்படி வினாப்பட்டேனே, அந்த பிராப்தம் கூட நமக்கு இல்லாம படுத்த என்று வருந்துவதாகத்தான் இப்பாசுரத்தாலே ஆழ்வார் சொல்லுகிறார். தவத்துளார் தம்மிலல்லேன் தனம் படைத்தாருமல்லேன் ஒத்த செவ்வ, அதாவது ஒத்த நீர் போல் எந்தன் முத்தவர் கொண்டுமல்லேன் துவத்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிசனானே அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமான கருளானேன்னு அந்த பெரியபெருமாளிடத்திலே பிரார்த்திக்கிறார். எனக்கு நல்லது செய்யலாமே பெருமாளே, தேவரீர் தானே ஆட்பட்டு கிடக்கிறோம், தேவரீர் அத்தையும் செய்து போகலாமே, அரங்கமான அருளானே வழிவழக காண்பித்து கல்யாண குணத்தை அனுபவிக்கும்படியாக செய்து நமக்கு நல்லது பண்ணலாமே என்று பிரார்த்திக்கிறார் தொண்டரடிப்பொடியாழ்வார். மேலும் பார்ப்போம்.